ஹலோ! அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாட்டுக்காரன். போன எபிசோட் மெஹந்தி சர்க்கஸ் நெறைய பேர் கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து எனக்கு ஆங்கர்ல பெரிய வாய்ஸ் நோட் ஒண்ணு அனுப்பிச்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. தேங்க் யூ அவருக்கு. நெறைய பேர் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. இந்த வாரம் வந்து என் கூட ஒரு கெஸ்ட் இருக்காரு. இந்த பாட்காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 தடவ மிஸ் ஆகி, இது 4வது தடவ ஃபைனலா நாங்க ரெக்கார்ட் பண்றோம்னு நெனைக்கிறேன். ஸோ, உங்கள்ட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா? நான் ஆர்குட்ல வந்து பெரிய பெரிய கை. யுவன் வெர்சஸ் ஹாரிஸ் அது இதுன்னுலாம் பண்ணிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஒரு ப்ரொஃபைல் தனா ஹாரிசியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் வந்து அடிக்கடி என் கண்ல தென்படும். எந்த வம்பு தும்புக்கும் போமாட்டான். ஆனா, ஹாரிஸ்னா வெறி கொண்ட ஒரு ஒரு ஃபேன் அவன். ஸோ, அவன வந்து நான் இந்த ப்ரொஃபைல வந்து ஒரு 2009ல கடைசியா பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் அந்த பையன் எங்க போனான்னே தெரில. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனில ஒரு நாள் வந்துட்டு ஒரு இன்டர்ன் ஜாயின் பண்ணான். ஜாயின் பண்ணிட்டு உடனே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே நானும் பேசினேன். பேசி முடிச்சுட்டு போயிட்டான். திரும்ப வந்து என்கிட்ட, "அண்ணா என்னைய தெரியுதா?" அப்படின்னான். தெரியலையே யாரு?" அப்படின்னேன். "அண்ணா நான் தனா" அப்படின்னான். "தனாவா? எந்த தனா?" "அண்ணா தனா ஹாரிசன் ஞாபகம் இருக்கா? நான் ஆர்குட்லலாம் வருவேன்" அப்படின்னான். அடப்பாவி! டேய் போண்டாமணி செல்முருகன் நீ எங்கடா இங்க? அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து என் கூட தனா இருக்காரு. தனா வந்து டை ஹார்ட் ஹாரிஸ் ஃபேன். ஸோ வெல்கம் டு த ஷோ தனா. எஸ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு ஷோ ஆக்சுவலி. ஸோ நான் வந்துட்டு பாட்டுக்காரனோட ஒரு பெரிய ஃபாலோவர். நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்களோட ஒரு எபிசோடையுமே ரொம்ப கூர்ந்து கவனிச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆக்சுவலி இருக்கு. ஒரு சாங் கேட்கும்போது எவ்வளவு ப்ரெஷர் வருமோ அந்த அளவுக்கு சேம் ஈக்குவல் ப்ரெஷர் ஒரு பாட்காஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் எனக்கு உங்களுக்கு தான் ப்ரோ. மிக்க நன்றி தனா. ரொம்ப சந்தோஷம். பெரிய வார்த்தை சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா. ஓகே. ஸோ இன்னைக்கு தனா வந்து ஒரு ஹாரிஸ் வெரியன் இங்க இருக்கிறனால என்ன பேச போறோம்னா, ஒரு காம்போ பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். காம்போனா ரெகுலரா ஹாரிஸ்னு உடனே உங்க மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது நிறைய பேருக்கு கௌதம் ஹாரிஸ், நிறைய பேருக்கு கேவி ஆனந்த் ஹாரிஸ். பட் எனக்கு ஹாரிஸோட பெஸ்ட் அப்படின்னா வந்து இந்த டைரக்டர் தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஜீவா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ். சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் ஜீவா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த காம்போ வந்து 4 படம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த 4 படத்துடைய பாடல்களா இருக்கட்டும், இந்த 4 படமா இருக்கட்டும், ரொம்பவே மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட்டாவும் சரி, அத மியூசிக்குக்கு அவங்க ஜீவா குடுத்த ஸ்கோப்பும் சரி, ரொம்பவே ஸ்பெஷலான படம். ஸோ, அதனால இன்னைக்கு தனா இருக்கனால கண்டிப்பா இத பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க தனா. ஜீவா ஹாரிஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு டக்குன்னு எனக்கு இந்த ஆல்பம் தான்ப்பா அப்படின்னா நீ எத சொல்லுவ? ஸோ டு பிகின் வித் ஜீவா ஹாரிசன் சொல்லணும்னா ஒரு ஆல்பம் பிக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க் ப்ரோ. ஆனா நான் வந்துட்டு என்னோட சைல்ட்ஹுட்ல ஜீவான்ற ஒருத்தரோட ஒரு நேம், நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அவரோட நேம் அவ்வளவு தெரியாது. ஹாரிஸ் சாரோட நேமே எனக்கு வந்துட்டு அப்பதான் ஜஸ்ட் ஒரு 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 இனிஷியல் ஸ்டேஜஸா இருந்ததா. ஸோ அந்த டைம்ல இருந்து எனக்கு பாப்புலரான ஆல்பம்னு எனக்கு ஜீவாதுன்னு இவங்களோட காம்போன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஓகே. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் ஃபிகர் அவுட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா வேர் இட்ஸ் டு ஜீவா அண்ட் ஹாரிஸ் ஸ்ட்ரைக் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு உன்னாலே ஓகே. ஃபார் எவர். ஸோ ஒன் ஆஃப் தி க்ளோசஸ்ட் ஆல்பம் டு தி ஹார்ட். ஓகே. இன்க்ளூடிங் ஹாரிஸ் சாரோடவும் சரி ஜீவாவோடும் சரி, நான் எனக்கு அந்த ஆல்பம் வந்துட்டு அவ்வளோ க்ளோஸ் டு தி ஹார்ட் ஆல்பம். அவங்க காம்போவை மிஸ் பண்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் அந்த ஆல்பம் எனக்கு. ஓகே. ஆக்சுவலா எனக்கு வந்து சொல்லணும்னா வந்து உள்ளம் கேட்குமேவ சொல்லுவேன். உள்ளம் கேட்குமேவ பத்தி வண்டர்ஃபுல் ஆல்பம். யா ஒரு என்ன விஷயம்னா, நான் 9த் படிச்சுட்டு இருந்தேன். உள்ளம் கேட்குமே ரிலீஸ் ஆகும்போது. பட் அந்த படத்தோட சாங்க நான் எப்போ ஃபர்ஸ்ட் கேட்டேன்னா வந்து, அது அப்பல்லாம் வந்து இந்த MP3 வரும் இல்லையா? ஒரு 23 படத்தோட சாங் வந்து ஒரு ஒரு பைரேட்டட் MP3ல. ஸோ அந்த மாரி ஒரு இதில வந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டமுமே இல்லாம ஆடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எனக்கு பெருசா அந்த டைம்ல தெரியல. அப்பதான் உள்ளம் கேட்குமே கேட்டு, "என்னை பந்தாட பிறந்தவளை" கேட்டு அப்படி வாவ்! அப்பா! என்ன சாங்கு அப்படி நான் ஃபீல் பண்ணதுன்னா வந்து உள்ளம் கேட்குமே தான். அந்த டைம்ல என்னால அந்த படம் பார்க்க முடியல. பட் ஒரு 3 வருஷம், 4 வருஷம் கழிச்சு தான் அந்த படத்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த படம் ஜெயா டிவில போடுறனாலயே பெருசா அந்த படத்துக்கான அட்டென்ஷனும் கிடைச்சது கிடையாது.
ஆமா ப்ரோ, ஈவன் எக்ஸாக்ட்லி. உன்னாலே உன்னாலே கூட தியேட்ரிக்கல் சக்ஸஸ் ஆனனால அது திரும்ப எப்போவாது ஜெயா டிவில போட்டால் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் உள்ளம் கேட்குமே அப்படி கிடையாது. ஸோ அதனாலேயே வந்து என்னால் பார்க்க முடியல. பட் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி பயங்கரமாக என்னை புஷ் பண்ணனால நான் உள்ளம் கேட்குமே படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா வந்து உள்ளம் கேட்குமே சொல்ல. ஐ மீன் இந்த காம்போவில் ஸ்பெஷலாக எஸ்பெஷலி எனக்கு இதில் வந்து மலைமலை சாங் ரொம்ப 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 பிடிக்கும். அது ஒரு என்னன்னு சொல்ல, ஒரு லஸ்டியா ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்ல இருக்கும் அந்த சாங். உன்னி கிருஷ்ணன் வேற உருகி உருகி பாடியிருப்பாரு அத. உனக்கு அந்த கரெக்டா. படத்துல எந்த பாட்டுடா ரொம்ப பிடிக்கும்? ஸோ உள்ளம் கேக்குமேன்னு வரும்போது எனக்கு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு அதோட ஜானர்னு இருக்குல்ல, ஆல்பமோட ஜானரே நான் அந்த படத்தை வந்துட்டு ஒரு கெஸ் பண்ணிட்டேன் எப்படி இருக்கும்னு, அந்த படம் எப்படி போகுன்ற மாதிரி. அப்போவே ம்ம். நான் சின்ன வயசே சொல்றேன், ஐ எம் நாட் அ ப்ரோ, பட் ஒரு மாதிரி காலேஜ் லைஃப் ஸ்டைல்ல இருக்க போகுது படம். ஸோ இப்படி ம்ம். இருக்கும் போல் இருக்குன்னு நான் அந்த ஆஃப்டர் மூவி ரிலீஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ நானும் பார்க்கல, உங்களை மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பார்க்கல. பட் இந்த மலைமலை சாங் வந்துட்டு பர்டிகுலர்லி அப்போ இந்த எஸ்எஸ் மியூசிக், சாரி சன் மியூசிக் அண்ட் எஸ்எஸ் மியூசிக் வந்துட்டு வந்த புதுசு. ஏதோ இன்டர்நெட் ஸ்டேஜ்ல இந்த சாங் மட்டும் திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பேக் டு பேக். ஸோ ஐ வாஸ் ஃபாலோயிங் ஃபார் தட். எனக்கு வந்துட்டு ம்ம். எப்படி இந்த சாங்ல அவ்வளோ கேட்சியான ஒரு டியூனு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததா, பிளஸ் விஷுவல்ஸும். ஜீவா சாரே கேமரா பண்ணியிருப்பாரு அந்த சாங், ஆமா. அந்த அவரோட மூவிஸ்க்கு. இந்த ம்ம். சாங்ல விஷுவல்ஸும் அது மாதிரி ரெய்னியா ஒரு மாதிரி ப்ரீஸியான ஒரு விஷுவல்ஸா இருக்கும், வித் காஸ்டியூம் கோரியோகிராஃபி எல்லாமே ம்ம். பக்காவா பேலன்ஸ் ஆயிருக்கும். ம்ம். ஸோ அப்போ நான் நோட்டீஸ் பண்ணி ஃபேவரட்டா இருந்தது எனக்கு இந்த உள்ளம் கேக்கும் ஆல்பம்ல மலைமலை சாங் தான். அது மூலியமா தான் ஆல்பம்குள்ள போனேன் நான். ஆனா ஓகே ஓகே. ஆல்பம்குள்ள போன உடனே, நுழைஞ்ச உடனே உங்களோட ட்ரீட்மெண்ட் மாதிரிதான், நுழைஞ்ச உடனே நான் கேட்கும்போது ஒரு லாஸ்டா கேட்டதுக்கு முன்னாடி, ஆக்சுவலி லாஸ்ட் பிஃபோரா கேட்டதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஒரு வாக்மேன் வச்சிருந்தேன் அப்ப, சோனி இது. ம்ம். ஸோ அதுல கேசட்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏ சைட்ல இருந்து பி சைட் போகும்போது ஃபர்ஸ்ட் ட்ராக், பி சைட்ல ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்துட்டு இருந்தது வந்துட்டு கனவுகள் பெரிய சாங். ம்ம். ஸோ அந்த சாங் வித் டியூ ரெஸ்பெக்ட் அது என்னோட ஃபேவரட், உள்ளம் கேக்கு மேல ஓகே. ஆல் டைம் ஃபேவரட். அண்ட் இது அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சாங்கோட ஒரு எந்து இருக்குல்ல, ம்ம். லிரிக்ஸ் பை பா விஜய் அண்ட் எந்து. ஆமா. ஸோ அப்துல் கலாம் சார் கூட வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் அசெட்டா யூஸ் பண்ணி அந்த சாங் ஃபுல்லா லிரிக்ஸ் கம்போஸ் ஆயிருக்கும். எப்படி ம்ம். இருக்கும்னு பாத்தீங்கன்னா, யூத் ட்ரெண்டியா காலேஜ் படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி ஒரு என்ஜாய்மெண்டான லைஃபை வந்துட்டு எப்படி நம்ம சக்சீட் ஆகுறது, ம்ம். ரொம்ப மோட்டிவேஷனலா ஒரு சாங்கா இருந்தது எனக்கு அது. ம்ம். இன்னை வரைக்கும் நான் கேட்கும்போது, அது திருப்பி திருப்பி என் காலேஜ் லெவலாம் வந்து கேட்கும்போது, நான் என் காலேஜ் லைஃப் வந்து கேட்கும்போது தான் அந்த சாங்கோட ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எனக்கு அது கிடைச்சது அப்போ. புரியுது. ரிலேட்டபிளா இருக்கும் எல்லாமே நம்மளோட லைஃப்ல மொமெண்ட்ஸ்ல அந்த சாங் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது சார். ஸோ ம்ம். அது எனக்கு ஒரு ஃபேவரட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம். ஓகே. ஸோ தானே இப்போ வந்து நீ நீ சொன்ன இல்லையா, உனக்கு வந்து உன்னாலே உன்னாலே தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜீவா ஹாரிஸ்னு ஒரு இம்ப்ரெஷன், ஒரு அப்பதான் நீ நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் நான் சொல்லிடுறேன். அது என்ன, உன்னாலே உன்னாலே வரும்போது ஐ வாஸ் ஸ்டடிங் 8th ஸ்டாண்டர்ட். எனக்கு ஓகே. அந்த லோகோவே ரொம்ப பிடிச்சிச்சு அப்போ. ஸோ அதுல இருந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஜீவா ஹாரிஸ். ஓகே ஓகே. ஸோ உன்னாலே உன்னாலேவா இருக்கட்டும், ஆம், உள்ளம் கேட்குமேவா இருக்கட்டும், ஈவன் 12B இருக்கட்டும், இந்த 3 படமுமே பார்த்தோன்னா ஒரு என்னன்னு சொல்ல, ஒரு லவ் அந்த ஜோன்ல ரொம்ப ஒரு மெலடியான ஒரு ஆல்பமா தான் இருந்திருக்கு இவங்க காம்போல. கரெக்ட்டா? கரெக்ட் ப்ரோ. ஆனா தாம் தூம் வந்து அவுட் ஆஃப் த ப்ளூவா ஒரு அவர் இதுக்கு முன்னாடி பண்ண 3 படத்துக்கும் ஆக்சுவலா அவர் பண்ணது மொத்தம் 4 படம். ரன்னும் ஹிந்தியில அவர் தான் பண்ணாரு. ஐ மீன் டைரக்ஷன்ல ஹிந்தில சொல்றேன். பண்ணாரு ஜீவா பட் சார், எஸ். ஹாரிஸ் கூட பண்ண இந்த 4 படத்துல இந்த 3 படத்துக்கும் இந்த தாம் தூம்க்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து பெரிய வித்தியாசம். தாம் தூம் வந்து அந்த அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள சிக்காம ஒரு பயங்கரமான பேங் ஆனான ஒரு ஆல்பம். ஒரு சைடு யா, திக்கு 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 ஆக்சுவலி. திக்குன்னு, இன்னொரு சைடு வந்து புது புது வழி அது பிறந்தது, இன்னொரு சைடு உய்யாலோ உய்யாலோ. ஸோ அந்த உய்யால உய்யால ட்ராக், தேங்க்ஸ் ஃபார் மென்ஷனிங். ஏன்னா உய்யாலோ உய்யாலோ ஆக்சுவலா படத்துல விஷுவல் பண்ணல. ஸோ ஆல்பம்ல அதெல்லாம் மட்டும்தான். நிறைய பேருக்கு தெரியாது ப்ரோ அந்த சாங் இப்போ. ம். ஆமா. கைலாஷ் கேர் பண்ணியிருப்பாரு. செம்மையா இருக்கும் அது. சுஜாதா கூட செம சாங். ம். அதுக்கு எனக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு, யூ ஷேர் இட் வித் யூ. அப்படியா? சொல்லு, இப்பவே சொல்லிடு. ஸோ இல்ல, நான் ஃபர்ஸ்ட் என்னோட ரிலேட்டிவ் ஒரு மாமாவோட கல்யாணம் அப்போ, நான் ம். தாம்தும் டைம்ல ஐ வாஸ் ஸ்டடிங் 8th to 9th போனேன் அப்போ கரெக்டா. முன்னாடி ஓகே. வந்து நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு தாம்தும் ஆல்பம். ம். அப்போ வந்துட்டு நான் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது ஒரு வெஹிக்கிள்ல, ஒரு குவாலிஸ்ட் ஏதோ ஒரு அந்த கார்ல போய்கிட்டு இருக்கும்போது தி டிரைவர் பிளேட் சம் ட்ராக், ம். உய்யாலோ உய்யாலோ ட்ராக்.
ஒரு மாதிரி வாய்ஸே கைலாஷ் கேரோட வாய்ஸே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. எனக்கு இன்ஸ்டன்ட் லைக்கிங் ஆயிடுச்சு எனக்கு அந்த ட்ராக். அது கடைசியில பார்த்தா இட் வாஸ் கம்போஸ்ட் பை ஹாரிஸ் சார்னு வாஸ் லைக் வாவ், ஸ்பெல் பவுண்ட் ஆயிட்டேன் நான். ஏன்னா அவரோட ஒரு சிக்னேச்சர்ல இருக்கிறதுலாம் நான் எப்படி கேட்டு வீழ்ந்திருக்கணும், அதுக்கு ரொம்ப ஆப்போசிட்டா இருந்தது அந்த ட்ராக். ஒரு அண்டகாக்கா கொண்டக்காரி ஸ்டைலுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒய்யாலோ ஒய்யாலோ தான் ஒரு ஃபோக்கி நம்பர் வந்தது என்னோட இதுல. அது வந்து ரொம்ப நின்றுடுச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. அதனாலயே நான் அந்த தாம்டூம் அப்பெல்லாம் சிடிஸ் தான் இருந்தது என்னோட டைம்ல. அப்போ எனக்கு சிடிஸ் தான் இருந்தது. ஸோ நான் தாம்டூம் சிடி வாங்கினேன், மூவி சிடி. இந்த சாங்கோட விஷுவல் பார்க்கணும்னு. அப்ப யூடியூப்லாம் கிடையாது, விஷுவல் பார்க்கணும்னு பார்த்தேன். மத்த எல்லா சாங்ஸும் அன்பே நண்பேவா இருக்கட்டும், சக்கியே சாங் இருக்கட்டும், எல்லாமே விஷுவல்ஸ் நான் டிவிலே பார்த்துட்டேன், எல்லாமே வருது. இந்த ஒரு சாங் மட்டும் என்னால விஷுவல் கண்டுபிடிக்கவே முடியல. சோ வாட் ஐ டிட் வாஸ் அந்த படத்தோட சிடியை வாங்கி என்னோட டிவிடி பிளேயர்ல போட்டுட்டு நானும் படத்தை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஃபார்வர்ட் பண்றேன், கொஞ்சம் கொஞ்சம் இன்ச் பை இன்ச். இந்த சாங் வருதான்னு பாக்குறேன், கடைசி வரைக்கும் வரல, கிரெடிட் என் கார்டு வரைக்கும் வரல. நான் என்ன நினைச்சேன்னா, அச்சோ நம்ம சிடில ஏதோ மிஸ்டேக் இருக்கு போல் இருக்கு, நம்ம கிட்ட கொடுத்த சிடில அந்த காப்பி இல்ல போல் இருக்குன்னு ஐ ரியலைஸ்ட் அட் தட் டைம். ஆனா அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கு புரியுது கொஞ்சம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 year கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சது, இல்ல ஃபுல் மூவிலயுமே இந்த சாங் ஷூட் பண்ணல நான். மெச்சூரிட்டி அப்ப அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அது ரொம்ப ஃபேவரட் ட்ராக். ஓகே ஓகே. எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சாங் வந்து அஃப்கோர்ஸ் எல்லா பாட்டும் பிடிக்கும். பட் முக்கியமா சொல்லணும்னா எனக்கு ஆழியிலே முக்கொலிக்கும் அழகே ரொம்ப பிடிக்கும். வண்டர்ஃபுல் சாங். யா, அந்த பாட்டை வந்து ஒரு மாதிரி விஷுவல் பண்ணனால எந்த சேனல்லையும் முழுசா போட மாட்டானுங்க. பட் அப்போலாம் நான் விஷுவல்ஸ் பார்த்ததே இல்லை ப்ரோ, சீரியஸ்லி. பட் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கேட்கவே ரொம்ப ஏஸ்தட்டிக்கா இருக்கும். ஹரிச்சரன் செம்மையா ஃபீல் பண்ணி பாடியிருப்பான். ஆஃப்கோர்ஸ் முத்துக்குமார் பாடி எழுதியிருப்பாரு இந்த பாட்டு. ரொம்பவே அழகா இருக்கும் வரிகள்லாம். ரொம்ப, அதாவது அந்த சாங் வந்துட்டு ஆழியிலே சாங் வந்துட்டு இன்னமும் நான் என்னோட ஒரு அந்த பிட் சாங்ஸ்னு ஒரு தனி கலெக்ஷன் வச்சிருக்கேன், பிளேலிஸ்ட் மாதிரி. ஸோ அதுல வந்துட்டு டாப் டயர்ல அது இருக்கும், ஆழியிலே இருக்கும் எப்பவுமே. ஜீவா ஹாரிஸ் சார் காம்போஸ்ல இருக்கிற பிட் சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான பிட் சாங்ஸ் ஆக்சுவலி. அதுல வந்துட்டு ஆழியிலே ஒன் ஆஃப் தி டாப் கலெக்ஷன். ஓகே, அதுக்கு அடுத்து எந்த சாங் பிடிக்கும் எனக்கு ஜீவா ஹாரிஸோட பிட் சாங்ஸ்ல? பிட் சாங்ஸ்னு வந்தோம்னா அது ஒரு தனி ஒரு ஃபீல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தேர் ஃபர்ஸ்ட் ஜர்னி 12B இருந்தே 12B had totally 12 songs in the soundtrack. அப்போ வந்துட்டு கேசட்ஸ்ல 2 சைட்ஸ்லயுமே இருந்தது, ஃபுல்லா இருந்தது. ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சாங்கை மென்ஷன் பண்ணி அவனும். இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் சாங், பட் அது தீம் மியூசிக் மாதிரி, இந்த பார்ட்டி மியூசிக். அப்போ வந்துட்டு அந்த என்னோட ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டைம்ல இந்த பார்ட்டி மியூசிக் எப்படி நான் ரொம்ப கவனிச்சேன்னா, அந்த மயில் சாமியோட ஒரு ஷோ இருக்கும் சன் டிவில, காமெடி. அதுல இன்ட்ரோ மியூசிக் ஃபுல்லா செமையா சிங் பண்ணிருப்பாங்க அந்த சாங்கோட வச்சு, அந்த நாதஸ்வரம் பீட்டை வச்சு அந்த இதுல பார்ட்டி மியூசிக்ல. சோ அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது 12B ஒரு அந்த ஆல்பமோட ஜானர்லயே அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வெர்ஷன்ல அந்த பார்ட்டி மியூசிக். ஆமா ஆமா, அந்த ஆல்பம் ஒரு பீட், லோக்கல் குத்து அந்த மாதிரி வரும் அதுல. அந்த ஆல்பம்ல ஆக்சுவலா அந்த சாங் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸா இருக்கும். அதாவது ஆட் மேன் அவுட் மாதிரி இருக்கும். விவேக் ஆடுவார் அதுல. விவேக் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அந்த படத்துலயும் சரி அந்த பாட்டுலயும் சரி, ரொம்ப அழகா இருக்கும். ஆக்சுவலா 12Bன்னு சொன்னவனே தான் ஞாபகம் வருது. 12B படிக்கும் 12B வரும்போது நான் 4th or 5th தான் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 4th and 5th உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்திருக்குன்னு பாக்குறதுக்கு எனக்கு, நான் 4th and 5th எனக்கு யாரு என்னன்னே தெரியாம இருந்தேன். எல்லாம் டிவி தான்டா, டிவி பார்த்தாண்டா கெட்டு போயிட்டேன், இல்லைன்னா நல்லா வந்திருப்பேன் லைஃப்ல. ஆக்சுவலி கெட்டு போல ப்ரோ, நீங்க டிவி பார்த்து இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. அதேதான். ஆக்சுவலா இந்த 12Bன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 12Bல வந்து எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது வந்து ஜோதி நிறைஞ்சவ தான். எனக்கு அந்த பாட்டோட லிரிக் வந்து லாஸ்ட் ஒரு 6-7 years பேக் தான், ஓ இததான் பாடியிருக்காங்களா அப்படின்னு இருக்கும். என்னங்க ஒண்ணுமே புரியல. வீட்டுல என் அப்பாவோட ஃபேவரட் அது அப்போவே அந்த சாங் வைப்பாரு. நான் என்னப்பா இது ஹிந்தி சாங்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பேன். அதுல பேஸ் பயங்கரமா இருக்கும், செம்மையா ஐ மீன் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அந்த சாங்க. எஸ் ப்ரோ, ஆக்சுவலி அந்த ஜோதி நிறைஞ்சவ சாங் வந்துட்டு எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது வந்துட்டு அதோட மூவில அதோட விஷுவல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வர சீக்வன்ஸ் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அது ஆக்சுவலி சீக்வன்ஸோட சிங்க் ஆகுற மாதிரி இல்லைன்னா, ஆனா அந்த ஒரு சீக்வன்ஸ்
அதாவது அப்போல்லாம் என்ன கிரேஸ் இருந்ததுன்னா, இந்த நீங்கள் கேட்ட பாடல், பெப்சி உங்கள் சாய்ஸ் இந்த மாதிரி தான் இருந்ததுல. சோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஜீவா சார் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு மூவில ஒரு விஷுவல் செலக்ட் பண்ணிருப்பாரு. அதாவது அந்த மாமா பையன், அதாவது நம்ம சுனில் ஷெட்டியும் அவரோட அத்தை பொண்ணு ஜோதிகாவும் வந்துட்டு பைக் ரைட் போவாங்க. அப்ப பீச் சைடா ஒரு ஆங்கர் வந்து கேட்பாங்க, சார் உங்களுக்கு இந்த உங்களோட லவ் லைஃப்ல என்ன சாங் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. சோ அந்த சாங்கோட விஷுவல இமேஜினரியா எடுத்துதான் ஜோதி நிறைஞ்ச வரும். இமேஜினரி விஷுவல் தான் அது, உங்களுக்கு கல்யாணம் ஆற மாதிரி. சோ அப்பெல்லாம் அந்த மாதிரி நம்ம கேட்கிற சாங்க போடும்போது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் டிவில. இப்போ நம்ம வேணும்னா we can log into YouTube and watch whatever we want, அது வேற டிஃபரெண்ட். பட் அப்போ அந்த பீரியட் டோட்டலி அது சிங்கிங்கா இருந்தது எனக்கு. புரியுது. அது மாதிரி பார்த்தோன்னா 12 சொல்லும்போது இன்னொரு பாட்டு லவ் பண்ணு. லவ் பண்ணு ஆக்சுவலாக எனக்கு அந்த சாங் பேர் லவ் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது. அந்த பாட்டுக்கு வந்து பேர் வந்து புன்னகை பூவே சாங்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எஃப்எம்ஸ்லாம் சாங் போடும்போது அந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க, ஒரு புன்னகை பூவே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமே கொஞ்ச நாள்ல வந்து புன்னகை பூவே படம் வந்துச்சு. எஃப்எம்ஸ்லாம் லான்ச் பண்ண உடனே அந்த சாங்கையும் போட்டு தேய்ன்னு தேய்ச்சானுங்க, லவ் பண்ண சாங்கையும். ஆமா, கரெக்ட். அதுக்கப்புறம் அந்த ஆல்பம்ல இது இருக்கு, பூவே வாய் பேசும்போது. ஆக்சுவலி எனக்கு இல்ல, பூவே வாய் பேசும்க்கு முன்னாடி நான் சொல்றேன், இந்த ஒரு புன்னகை பூவை சாங், அதாவது கேகே, அதுவும் கேகே பாடினது. கேகே மகாலட்சுமி ஐயர் சேர்ந்து முத்தம் முத்தம் சாங் பாடினாங்க. எனக்கு அது எனக்கு அப்படியே ஒரு இந்த ரெண்டு சாங்கும் ஒரு சில் ஃபீல் கொடுக்கும். அது ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி கூலான ஒரு ஜோனுக்கு கொண்டு போங்க கேட்கும் போதெல்லாம் ஃபுல்லாவே. இந்த ரெண்டு சாங் பர்டிகுலரா சொல்வேன் நான். அண்ட் தென் கம்ஸ் பூவே வாய் பேசும், ஒரு டோட்டலி அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் சாங் அது. நீ வந்து இந்த ரெண்டு சாங் கேட்கும்போது உனக்கு சில்லா இருக்கும், சில்லா நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொன்ன இல்லையா? எனக்கு வந்து ஹாரிஸ் சாங்ஸ் பொதுவா நான் கேட்டாலே நான் திருநெல்வேலியில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். லைக் என்னோட திருநெல்வேலி டிராவல், நான் திருநெல்வேலியில தெருவா சுத்தினது, திருநெல்வேலியில ஷாப்பிங் போறது, திருநெல்வேலியில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது, அது என்ன ரிலேஷன் வந்து எனக்கு கிளியரா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் ஹாரிஸ் சாங்ஸ் பொதுவா கேட்டாலே, ஈவன் இப்போ அருள் ஆல்பம் எடுத்துக்கோ, அருள் படம் வந்து கம்ப்ளீட்லி ஷார்ட் இன் கோயம்புத்தூர், அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கும் நான் உக்கடத்து படமே கேட்டேன்னா எனக்கு மைண்ட் வந்து திருநெல்வேலியில இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது திருநெல்வேலி ஆல்பம்னு ஒரு சாங் பண்ணியிருக்காருல்ல. ஆமா ஆமா, இல்ல அந்த ரீசன் மட்டும் இல்ல, சாமியோ ரெஃபரன்ஸ் மட்டும் இல்ல, ஜென்ரலாவே எனக்கு ஹாரிஸ் சாங்ஸ் கேட்டா மேபி இட்ஸ் பிகாஸ் சின்ன அந்த நான் வளர்ற வயசுல ஹாரிஸ் சாங்ஸ் கேட்டு அந்த இடத்துல சுத்தி வந்ததுனாலயோ, ஸோ அதை வச்சு மைண்ட் அப்படி ரிலேட் பண்ணான்னு தெரியல. சேம் வித் வித்யாசாகர். எனக்கு வித்யாசாகரோட சாங்ஸ்லாம் நான் கேட்கும்போது நான் மதுரையில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். உங்களோட ஃபீலிங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்தந்த சாங் அந்தந்த ஊரோட நேம்ஸ், ஆமா அந்தந்த ஊர் மேபி அதனால கூட இருக்கலாம். யா, பூவே வாய் பேசும்போது பத்தி பேசிட்டு இருந்தோம், நீ சொல்லு. பூவே வாய் பேசும் நான் டு பி ஃப்ராங்க், எனக்கு அந்த ஆல்பம்ல வந்துட்டு லீஸ்டா நோட்டீஸ் பண்ண சாங் அதுதான். இந்த பார்ட்டி மியூசிக், ஆனந்தம் பீட் சாங் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டேன். அந்த பூவே வாய் பேசும், ஏன்னா என்னோட சின்ன வயசு அப்போ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல, இது வந்துட்டு ஒரு ஸ்லோவான மெலோடி. வாட் நம்ம அதோட வேல்யூ எனக்கு அப்போ புரியல. ஐ ஷுட் பி சாரி ஃபார் தட். ஆனா போக போக எனக்கு அந்த சாங்கை கேட்க வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அதுவும் அந்த ஃபுல்லா ஃபீமேல் அந்த சிம்ரனோட ஒரு ஃபீலிங்ஸை ஃபுல்லா அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சரணம்ல 2 பிட் மட்டும் தான் ஹரிஷ் ராகவேந்திரோட வாய்ஸ் வரும், கரெக்டா? ஆனா தானா நீ வந்து எல்லாம் நீ வந்து இந்த படம் வரும்போது நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன். ஆஸ் எ கிட் நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்றது மெலடிஸான்னு கேட்டனா கண்டிப்பா கிடையாது. மேபி நம்ம மொழி பேச தெரியறதுக்கு முன்னாடி நம்மளை கம்ஃபர்ட் பண்ணது ஒரு மெலடியா இருந்திருக்கலாம். ஒரு மெலடி கேட்டு நம்ம தூங்கியிருப்போம். ஆனா நம்ம சைல்ட்ஹுட்ல இருக்கும்போது, சைல்ட்ஹுட் டு ஒரு டீன்ஸ், ஒரு 14-15 அந்த டைம் வரைக்கும் நம்மளோட நாட்டம் வந்து பெருசா மெலடிஸ் மேல இருக்கவே இருந்திருக்காது. நிச்சயமா ஒரு பெப்பி சாங், நிச்சயமா ஒரு பார்ட்டி சாங், ஒரு குத்து சாங், இதுதான் வந்து நம்ம ரெகுலரா கேட்டிருப்போம். இதை தான் நம்ம அடிக்கடி கேட்போம். மெலடிஸ்லாம் நான் ஸ்கிப் பண்ண காலம்லாம் இருக்கு, நான் சொல்றேன்ல. ஸோ காதல் வளர்த்த மாதிரி ஒரு சாங்கை நான் கேட்டு இந்த மெலடியோட ஆழத்தை நான் புரிஞ்சுக்கலன்னா இன்னைக்கு வரைக்கும் மேபி பாட்டு மேல இவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லாம நான் இன்னும் குத்துப்பாட்டிலே கேட்டுட்டு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அந்த வயசு அப்படிதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எவால்வ் ஆகுறோம். அதுக்கப்புறம்
க்ரஷ் வருது, மெலடிஸோட மீனிங் புரியுது, அதனால நம்ம மெலடிஸ்க்கு எவால்வ் ஆகி முன்னாடி வரோம். நீ சொன்ன மாதிரி அந்த பாட்டோட சாங், அந்த சாங்கோட ஃபீலே ரொம்ப இதா இருக்கும். சூப்பரா ஷூட் பண்ணியிருப்பாரு, அவ்வளோ அழகா ஷூட் பண்ணியிருப்பாரு சொல்ல போனா. கிரெடிட் டு ஜீவா சார். ஆக்சுவலி அவரே சினிமோட்டோகிராஃபர், ஒரு ரினவன் சினிமோட்டோகிராஃபர். பட் அவர் டைரக்டர் ஆகி அவரே சினிமோட்டோகிராஃபி ஃப்ரேம்ஸ் வைக்கிறாருன்னா அது எப்படி இருக்குன்றத அவரோட ஃபிலிம்ஸ்ல பார்க்கலாம். நிச்சயமா சிம்ரன் அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. அந்த பாடல் வரிகளும் சரி, ரொம்ப யதார்த்தமா, சொஃபஸ்டிகேட்டே பண்ணாம ரொம்ப அழகா இருக்கும். அது கேட்கவே ரொம்ப அதுக்கு நல்லா ஏத்த இருக்கும். மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ப்ரோ. ஹாரிஸ் Just பத்தி a சொல்லவே flute. வேணாம். ஹாரிஸோட பாட்டுலலாம் வரிகள் ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ அந்த பாட்டும் அப்படிதான். ஈவன் தோ ஹாரிஸ்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸே தான், ஹாரிஸோட சாங்ஸ்ல நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருந்தாலும் ஹி மேட் ஷுர் ஒரு பாடல் வரிகளை They don't வந்து spoil the lyrics. மியூசிக் வந்து எந்த இடத்துலையும் சிதைக்காம டாமினண்டா கொடுத்திருந்தாரு. இருக்கக்கூடாது. ஸோ திடீர்னு இப்போ கோ டைம்ல வந்து ரிப்பீட்டடா கார்கி எல்லா படத்துல ஒர்க் பண்ணும்போதும் கார்கியோட வரிகள் நமக்கு நல்லா ரீச் ஆனதுக்கு மெயின் ரீசன் ஹாரிஸோட மியூசிக் வந்து எந்த இடத்துலையுமே அவரோட வரிகளை சிதைக்கல. அது ரொம்ப தெளிவா கேட்டுச்சு. ஹாரிஸ் வந்து அதை ரொம்ப என்னன்னு சொல்றது, ரொம்ப கான்ஷியஸாவே அதை பண்ணிட்டு இருக்காரு ஆரம்ப காலத்துல இருந்து. அது கரெக்ட் ப்ரோ. ஆனா எங்களுக்கு நாங்களும் கேட்டிருப்போம். நாங்க அவர்கிட்ட டைரக்டா பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த கொஸ்டின் கேட்போம், சார் உங்களோட சவுண்டோட அந்த பிரெஸ்டீன் நாலேஜ் எப்படி சார் உங்களுக்கு இவ்வளவு ஒரு கிளீனான சவுண்டிங் கொடுக்கணும்னு. அவருக்கு எனக்கே தெரியாதுன்னு வருது கரெக்டா. அதான் மேபி அன்கான்ஷியஸா கூட இருக்கலாம். மேபி அவரே சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிச்சு இப்படி பண்ணணும்னு இருக்கும், சில விஷயம் நமக்கே தெரியும்ல இதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேபி அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. பட் ஹி தென் லேட்டர் பிகேம் எக்ஸ்பர்ட் இன் இட். சோ அதுல வந்துட்டு அவர் இன்னி வரைக்கும் ஹாரிஸ் இஸ் நோன் ஃபார் சவுண்ட் ஆக்சுவலி ஹாலிவுட்ல. சோ அதே அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கிறது ரொம்ப ஐ எம் கிரேட்ஃபுல் டு பி ஃபேன் இன் தட் ஆஸ்பெக்ட். அது மாதிரி அதே 12Bல இந்த பாட்டு இருக்கே, அதை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம கார்த்திக் பாடினது ஒரு பார்வை. ப்ரோ சாரி ப்ரோ, சாரி ஆக்சுவலி ஐ மிஸ்ட் இட். நான் என்னோட சைடுல இருந்து ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். நான் இன்ஃபேக்ட் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சேன், நோட்ஸ் எடுத்துருந்தேன். 12Bல உன் ஃபேவரட் சாங் எதுன்னு கேட்டேன்னு இன்னும் சொல்லுவேன். எனக்கு வந்துட்டு ஒரு பார்வை பார் ப்ரோ. ஓகே, வெறும் பல்லவி வச்சு ஒரு பிட் சாங். அது பல்லவி மட்டும் தான் இருக்கு. ஆமா ஆமா, ஒரு பார்வை பார், ஒரே பார்வை பார் தான். ஆனா அந்த ஸ்டார்டிங்ல இன்டர்லூடு ப்ரிலூடு எல்லாத்தோட சேர்த்து அந்த ஒரு லைன் மட்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த சாங். அந்த இன்னி வரைக்கும் என்னோட ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ராக்கா இருக்கு. இந்த ட்ராக் இன்னும் கொஞ்சம் லெங்தா இருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் ஒரு சரணம் வச்சு கம்போஸ் பண்ணிருக்கலாம்ல ஒரு அப்படின்ற மாதிரி ரொம்ப மிஸ்ஸிங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த சாங்ல. பெர்ஃபெக்ட்டான ஒரு பிட் சாங். நிறைய பாடலோட பியூட்டியே அதுதான் தானா. நீ அந்த சாங் சின்னதா இருக்கிறனாலதான் அதை நம்ம அதிகமா அப்ரிஷியேட் பண்றோம் போல இருக்கும். நமக்கு தோணும் இது பெருசா பண்ணிருக்கலாமே, இதை ஏன் இப்படி இதோட வச்சு விட்டாங்க. சில டைரக்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், இது இவ்வளவுதான் வேணும், இது இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா எனக்கு அது இந்த பாட்டு கேட்கும்போது ஒரு தோணுச்சு, இந்த சாங் வந்துட்டு என்ன சிச்சுவேஷன் சொல்லி வாங்கியிருப்பாரு நம்ம ஜீவா சார் ஹாரிஸ் சார் கிட்ட, ஃபர்ஸ்ட் எப்படி நரேட் பண்ணிருப்பாரு. இல்ல ஹாரிஸ் சாரே பிஜிஎம்க்கு பதிலா வில் கீப் அ சாங் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. பட் நல்லா இருக்கும். இது ஷாம் வந்துட்டு ஜோதிகாவை நினைச்சு ஒரு கேசட்டை பிளக்இன் பண்ணுவாங்க கார்ல. அப்போ கரெக்டா அவர் போடும்போது அந்த சாங் பிளே ஆகும். அப்படியே நல்லா இருக்கும் அது. ஆக்சுவலா 12B அவரோட 3வது படம் இல்ல, ஹாரிஸோட 3rd ஃபிலிம்ல. ஆக்சுவலி 3rd ஃபிலிம். ஓகே, அது நான் வந்துட்டு ஐ வாஸ் டேக்கிங் 12B as the second film. ஆனா பட் நாலேஜ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது 3rd ஃபிலிம். ஓகே, மஜ்னுக்கு அடுத்து 12B தான். ஆக்சுவலி மஜ்னு வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சைன் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தென் மின்னலே ஹி சைன், பட் அது ரிலீஸ் ஆயிடுச்சு முன்னாடி, மஜ்னுக்கு முன்னாடி. ஆனா 3மே 2001ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ட்ரிவியா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ட்ரிவியா கொடுக்குறேன்னா, பிரேம்ஜி சார் வந்துட்டு ஒரு மியூசிஷியன் தான் அவரு. பட் இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் அவர் ஒர்க் பண்ணது வந்துட்டு ஹாரிஸ் சார் கிட்ட. ஒரு கீபோர்ட் ப்ரோக்ராமரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்துட்டு நிறைய ரேப் பண்ணிருக்காரு, நிறைய ரேப்ஸ் பாடிருக்காரு ஹாரிஸ் சாரோட கம்போசிஷன்ஸ்ல. அப்போ அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாங் இந்த ஆனந்தம் சாங்ல வந்துட்டு ரேப் பண்ணிருப்பாரு. கிளின்டன் செரிஜா கூட சேர்ந்து பாடியிருப்பாரு. அந்த ரேப் வந்துட்டு அப்பயும் ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா இருக்கும் அப்ப கேட்கும்போது. எஸ், லண்டன் ரிட்டன்ரா அப்படிதான் இருக்கும். பிரேம்ஜி அப்ப நிறைய பேர் கூட பண்ணிருக்காரு, மணி சர்மா, ஹாரிஸ், நிறைய பேர் கூட. எக்ஸாக்ட்லி, நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிருக்காரு. பிளஸ் ஹி இஸ் a rapper, good rapper bro, செம்ம rapper. ஆமா, செம்ம rapper. அதான் ப்ரோ 12B பொறுத்த வரைக்கும் நம்ம நோட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன்,
ஃபர்ஸ்ட் ஹாரிஸோட தேர்ட் ஃபிலிம்லயே அவர் ஒரு 12 சாங்ஸ் உள்ள ஒரு சாங் ட்ராக் அது. 12 ஆமா. சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் தோஸ் 12 ஒரு 4 சாங்ஸ் வந்துட்டு பிட் சாங்ஸ் தான் ஃபுல்லா. ஆல்சோ ஸோ அந்த இந்த மாதிரி டைம்ல இருக்கு. வந்து பிட் சாங்ஸ் அதிகமா ஆரம்பிச்சது ஹாரிஸா? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாரிஸ் ஹாரிஸ் சொல்ல நிறைய முடியாது பண்ணியிருக்காரு, பிட். பட் ஆரம்பிச்சது யாருன்னு தெரியல. மேபி நம்ம பார்க்கணும். இல்ல இதுக்கு முன்னாடியே ரஹ்மான் சாரோட படத்துல இல்ல எல்லாம் ஒரு 2-3 பண்ணியிருக்காங்க, இது பட் இருக்கு. ஒரு இவன்லயும் சாங் இருக்கு 2-3 இது இருக்கு. இருக்குடா, பட் ஒரே படத்துல மல்டிபிள் பிட் சாங்ஸ் இல்ல அந்த மாதிரி ஆக்சுவலி இப்படி கேக்குறேன். சொல்லலாம். அதாவது ஹாரிஸ் கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுல மின்னலில இட் ஹாஸ் அ பிட் சாங், ம், ம், மஜ்னுல இட் ஹாஸ் அ பிட் சாங், அண்ட் இதுல வந்துட்டு 4 பிட் சாங்ஸ் இருக்கு 12B. ஓகே. சோ அப்பெல்லாம் பிட் சாங்ஸ்ன்றது எனக்கு இவர் ட்ரெண்டா எடுத்துக்கிட்டாரா இல்ல லிரிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி சின்னதாக்கிட்டாரா சாங்ன்றது எனக்கு இன்னும் தெரியல. நான் நெக்ஸ்ட் டைம் மேபி பார்த்தா கேட்க. தெரியல. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் சாங்ஸ் ஈஸியா 5 மினிட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒரு சாங் ஒரு 2 மினிட்ஸ்ல 2.5 மினிட்ஸ்ல ஸ்குவீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான். ஆக்சுவலி ஜீவா சாரோட காம்பினேஷன்ல ஹாரிஸ் சார் பண்ணதுல எல்லாம் முக்காவாசி இது வந்துட்டு பிட் சாங்கோட வெயிட்டேஜ் அந்த படத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் ப்ரோ. அதாவது நிறைய பேர் மிஸ் பண்ணிருக்காங்க பிட் சாங்ஸ் எப்போ வரணும். ம், ஃபார் ம். எக்ஸாம்பிள் முன்னாளில சிறு சிறு உறவுகள்னு கிறிஷ் பாடின ஒரு ஆமா, செம்ம செம்ம மெலோடி, பாட்டு. ரொம்ப ஹார்ட் பிரேக்கனா இருக்கும் அந்த சாங். ஆனாலும் அந்த சாங் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தேங்க்ஃபுல்லி தி ம், லேபிள் பாட் இட் டு பிளாட்ஃபார்ம்ஸ் நவ். ம், ம். ஸோ அது ஒரு பெரிய போனஸ். உள்ளம் கேக்கு மேல தேர் இஸ் அ பிட் சாங் லைக்கோ ஆமா, லைமா லேக்கோ ரஞ்சித் மாலா லைமா படத்துல. ஒரு தனனானானா. ஒரு கவாலி ஸ்டைல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாங். ஆமா, ஆனா அந்த சாங் இன்னும் கொண்டு வரல. ஐ மஸ்ட் ரிக்வெஸ்ட் தெம் அகைன். லேக்கோ லைமா ஆக்சுவலா லைட்டா அதுல அதோட டியூன் இது மாதிரி இருக்காது, சிக்கிமுக்கி நெருப்பையோட ஸ்டாண்ட்ஸா மாதிரி ஆக்சுவலி லைக்கோ. லைட்டா ஆமா அந்த லைட்டா இருக்கும். சரணமும் இதுவும் சிங்க் ஆகும் கொஞ்சம் ஆமா கொஞ்சம். ஆமா, அவர் எஸ். வந்துட்டு மேபி அந்த பிட் சாங்கோட ஒரு எக்ஸ்டென்ஷனா அதை எடுத்திருக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான். பட் அந்த லைக்கோ லைமா வந்துட்டு ஒரு அது காலேஜ்ல அந்த விஷுவல் சீனுக்கு வேற பண்ணிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு அதான் ப்ரோ. இல்ல அந்த சீனுக்கு ஆக்சுவலி பிஜிஎம்னா நம்ம வேற ஏதாச்சும் மெலடியஸா கொடுக்க முடியும். ஒரு கிட்டார் ஸ்ட்ரம்மிங் கொடுத்துருக்கலாம், ம், இல்ல ம். பியானோ வச்சு ஒரு காமான இதுலயே முடிச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு வந்துட்டு ஒரு வாய்ஸ் வச்சு ஒரு அது தோஸ்திக்கு ஷாதின்லாம் ஹிந்தில லிரிக்ஸ் வரும் ஃபுல்லாவே. ஆமா ஆமா, ஒரு கவாலி ஸ்டைல்ல வரும். சூப்பரா பண்ணிருப்பாரு அந்த இடத்துல. சும்மா கொஞ்சம் யூத்ஃபுல்லா இருக்கட்டும், கலர் அள்ளி தெளிச்சு விடுவோம் அப்படின்னு விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. 12B பத்தி பேசணும். உள்ளம் கேக்குவே பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வருவோம் அதுல ஃபுல்லாவே. ஆமா ஆமா, மலைமலை பத்தி பேசணும். மலைமலை தவிர வேற என்ன இருக்கு? என்னை பந்தாட்ட பத்தி அஃப்கோர்ஸ் பேசணும். இந்த சாங் இருக்கு, ப்ரோ எனக்கு அது கூட ஒரு கொஸ்டின் இருக்கு ஆக்சுவலி. நீங்க வந்துட்டு இப்போ யுவன் சார் வந்துட்டு நீங்க எப்படி காதல் வளர்த்தேன்ல யூ ரெகக்னைஸ்ட் ஹிம், அதாவது ஒரு உங்களோட க்ளோசஸ்டா நீங்க வந்துட்டு எப்படி கன்சிடர் பண்ணீங்களோ அந்த மாதிரி ஹாரிஸ் சாரோட ஒரு பர்டிகுலர் சாங் நீங்க எதுல வந்துட்டு யூ ஸ்டார்டட் டு நோட்டீஸ்ன்ற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இல்ல ஹாரிஸ் ஆக்சுவலா மின்னலையிலேயே எனக்கு ஹாரிஸ்ன்னு ஒரு பேரை நான் பார்த்துருக்கேன், பட் அவர் தான் மியூசிக்னு எனக்கு தெரியாது. எங்க அக்கா வந்து அப்போ மெடிசன் படிச்சுட்டு இருந்தாங்க. ஊருக்கு கோவில் திருவிழாவோ எதுக்கோ எங்க சொந்த ஊருக்கு போயிருந்தோம். அப்ப எங்க அக்காட்ட ஒரு வாக்மேன் இருந்துச்சு. அந்த வாக்மேன்ல அப்ப வாக்மேன்லாம் தெரியும்ல, ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் போடுவோம். நான் வச்சிருந்தேன் ஆக்சுவலி வாக்மேன். ஸோ அந்த வாக்மேன்ல மினிலே கேசட் மட்டும் ஷி ஹேட் அன்னைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மினிலே கேசட்டை வந்து ஒரு 2 நாளைக்குள்ள ஒரு 10 தடவை திரும்ப திரும்ப நான் கேட்டிருப்பேன். ஒரு 3 தடவை கேட்டா அந்த பேட்டரி ட்ரெயின் ஆயிரும். திரும்ப அதை ரீசார்ஜ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு திரும்ப பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைம்லயே மின்னலே டைம்லயே நான் ஹாரிஸ்னு ஒரு ஒரு பேரை நான் கேள்விப்பட்டுட்டேன். பட் பாடல்களை ஃபாலோ பண்ணது வந்து எனக்கு காதல் வளர்த்தேன் தெரிஞ்ச பிறகுதான் வேற எந்தெந்த மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்றாங்க, ஸோ அதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சது வந்து அதுக்கப்புறம் தான். ஆனா ஹாரிஸ் வந்து நான் பயங்கரமா நோட் பண்ணது வந்து எந்த படத்துல சொல்லலாம்? ஒரு செகண்ட்ரா, டக்குன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டேன். இந்த மாதிரி கேள்வி கேட்கறா சூப்பரா இருக்கு, அப்பதான் நம்ம இன்டராக்ட் பண்ண முடியும். அந்த டாபிக் அவுட் ஆஃப் தி டாபிக் போகுது, அதான் பாக்குறேன். இல்லப்பா, இல்ல இந்த மாதிரி இல்ல, நீ அது ப்ளே பண்ணலாம். பட் ஹாரிஸ்னு ஒரு பேரு நான் நோட் பண்ண ஆரம்பிச்சது வந்து தெரியும் இப்படி ஒருத்தர் இருக்காரு, யுவன் பேரு எனக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்ச பிறகு வேற யாரு இப்ப கண்டெம்பரரியா இருக்கான்னு பார்த்தப்போ எனக்கு பேர்லாம் தெரியும். பட் பயங்கரமா நோட் பண்ண ஆரம்பிச்சது தொட்டி ஜெயால. ஏன்னா தொட்டி ஜெயா வந்து ஃபர்ஸ்ட் யுவன் பண்றதா இருந்துச்சு. யுவன் வந்து படபூஜையில இருக்கிற போட்டோஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஹாரிஸ் ரீப்ளேஸ் பண்ண உடனே
ஆக்சுவலி ஒரு ஒரு சாங் இருக்குல்ல இவனோடது, ஆமா. இந்த ஊரு சாங் வந்து பங்காளின்னு ஒரு சாங். இந்த ஊரு. ஆமா. எனக்கு அந்த சாங்ல ஒரு இன்டர்லூட் வரும் ப்ரோ, ஃப்ளூட்டோட இன்டர்லூட் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த சாங் சவுண்ட் ட்ராக்ல இல்ல. ஆமா. சாங் சவுண்ட் ட்ராக்ல இல்ல. நான் வந்து அப்பதான் வந்து ஹாரிஸ வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவரோட ஒர்க்க நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் அவரோட பாடல்கள்லாம் பின்னாடி போய் கேட்க ஆரம்பிச்சேன். டேய் நான் எங்க ஆரம்பிச்சேன்? எப்ப ஆரம்பிச்சேன்? நீ எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்க? நான் அதான் சாரி ப்ரோ. உள்ளம் கேட்குமேல தொத்தோ அந்த தோடா சாங் பத்தி பேச ஆரம்பிச்சேன். நீ அப்படியே ஓகே கூட்டு ப்ரோ. வந்துட்ட. ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். து 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 தோடா தோடா செம்மையா இருக்கும். அந்த மாரி அந்த சாங்ல பாட்டெல்லாம் லிரிக்ஸ் கவனிச்சிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் இருக்கு ப்ரோ அதுல. என்ன டோன்ட் வரி? பார்டன் மீ ஃபார் ஏதோ ரொம்ப அஃபென்சிவாலாம் இல்ல, பட் அது குவிர்க்கியா இருக்கும் ஒரு மாதிரி. அதாவது ம். அப்பர் பர்த்திலே அவள் தூங்கினால் உள்ளம் கேட்குமே மோமோர், அபார்ட்மெண்ட்டிலே ஆன்டி பேசினால் உள்ளம் கேட்குமே மோமோர்னு ஒரு செகண்ட் சரணம்ல ஒரு லிரிக் வரும். வரிகள் யாரு செம்ம தெரியும்ல? கலர். அண்ட் பாடினது வந்துட்டு நான் ஃப்ராங்கோ. ஃபர்ஸ்ட் சுபீந்தர் சிங் நினைச்சேன், ஆனா இல்ல, இல்ல. அதுக்கப்புறம் ஃப்ராங்கோ. ஃப்ராங்கோ, சிக்கி முக்கி ஃப்ராங்கோ. நெருப்பவும் ஐ தாட் இட் வாஸ் சுபீந்தர் சிங், பட் எஸ் ஃப்ராங்கோ. அதுவும் ஃப்ராங்கோ தேர் தான். வாய்ஸ் அதான் அது ரெண்டும். அவர் ஃப்ராங்கோ ஃப்ராங்கோட வாய்ஸ் ஆக்சுவலி எப்படி இருக்கும் ம், ம். சுபீந்தர் சிங் மாதிரி. ஆமா. பட் இப்போ அவர் ரொம்ப நாளா பாடுறதில்ல. ஸோ எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் இந்த டிஏ பாட்காஸ்ட் டிஏ கேட்டுட்டு கடைசியா பாடினாரு மாற்றான்ல. எஸ் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சோ ஆமா. அதுல ஒரு கடைசி இது. ஸோ ஆல்மோஸ்ட் உள்ளம் கேட்கும்போது நம்ம எல்லா சாங்கும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ஏதோ ஒரு சாங் விட்டுருக்கோம். ஓம் நம்ம விட்டுட்டோம் ப்ரோ நம்ம. யா அதாவது எல்லாருக்குமே அது எப்படி ப்ரோ மறந்தோம்? நான் ஆக்சுவலா அந்த பாட்டு கேட்கறத நிறுத்திட்டேன். அந்த பாட்டு கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா வேணாம். அந்த பாட்டு கேட்கறதே கிடையாது இப்போ. இல்ல ஆக்சுவலி நம்ம ஓம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஜீவா சாரோட ஒரு ஸ்டைல் பாத்திருக்கீங்களா ப்ரோ? நம்ம ஹாரிஸ் சாரை பத்தி பேசுறோம், பட் இருந்தாலும் அதுல ஜீவா சாரோட ஒரு ஸ்டைல் ஹாரிஸ் சார் கிட்ட இருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவரோட எப் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லயும் சரி, ம். 12 சரி, இருக்கு எல்லா கேரக்டர்ஸ்க்கும், லீட் கேரக்டர்ஸ்க்கும் அதுல வந்துட்டு சிம்ரன் அண்ட் ஜோதிகா, ஷாம் 3 பேருக்குமே சாங்ஸ் இருக்கும் அந்த ஃபிலிம்ல. ஆமா. அண்ட் உள்ளம் கேக்குமேலயும் ஆர்யா அண்ட் பூஜாக்கு ஒரு சாங் இருக்கும். ஷாமுக்கு லைலாவோடயும் இருக்கும். ஷாமோட இமேஜினரி அசின் கூட ஒரு சாங் இருக்கும். லைலாவோட இமேஜினரி ஷாம் கூட ஆமா. அதே சாங்ல இது இருக்கும், செகண்ட் பார்ட். சோ இந்த மாதிரி ஒரு கம்போஸ் இது பண்ணிருப்பாரு. அண்ட் லவ் ஃபெயிலியர் 2 பேருக்கும் ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட ஆகும், ஆர்யா அண்ட் ஷாமுக்கு. சோ ஆமா. அவங்களுக்கு அந்த இடத்துல கரெக்டா பிளேஸ் பண்ணிருப்பாரு ஓம் மனமே வந்து. அது ம், ம். 2 பேரோட ஃபீலிங்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சாங் அது. ம், ம். அந்த பட் சாங் அந்த ஷூட் அந்த பண்ண சாங் விதமும் அகைன் அந்த சாங்ல வந்து பார்த்தோன்னா பயங்கரமான விஷுவல்ஸ். அதாவது இப்போ கிராண்டா இருக்குமா, பிரம்மாண்டமா இருக்குமான்னு கேட்டனா இருக்காது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா எனக்கு அந்த பாட்டுல ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம் வந்து ஷாமும், ஆர்யாவும் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. மழை அப்ப பெஞ்சிருக்கும். காரோட இது கார் வந்து போறது. அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும் அந்த ஷாட். சீரியஸ்லி கிரெடிட்ஸ் டு ஜீவா சார் ப்ரோ. அந்த சாங் ம், ம். எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆக்சுவலி அவரு அவரு படங்கள் அதாவது அவரு டைரக்ட் பண்ண படங்கள் மட்டும் இல்லாம, அவர் சினிமாட்டோகிராஃப் பண்ண படத்துலயுமே எல்லாத்துலயுமே அவர் மியூசிக் விஷுவல் பண்ணும்போது, அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து என்னன்னு சொல்ல எஸ் சங்கர் சாரோட படத்துல எல்லாத்துலயும் யா சூப்பரா எடுத்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவரோட ஒர்க்கு. இல்ல நான் நினைச்சிருக்கேன். அதான் அவரு நினைச்சதை வந்துட்டு அவர் கரெக்டா சினிமாட்டோகிராஃபி பண்ற ஃப்ரீடம் அவர் டைரக்ட் பண்ணி சினிமாட்டோகிராஃபர் ரோல் பண்ற ஒரு படத்துல கிடைச்சிருக்கு அவரோட எல்லா இன்னும் படத்துலயும். கண்டிப்பா. சோ அத ஒரு பக்காவா யூட்டிலைஸ் பண்ணிருப்பாரு. உன்னாலே இருக்கட்டும், ஈவன் உள்ளம் கேட்குமேல அதான் நீங்க சொல்ற மாதிரி நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா அந்த ஓமனமே சாங்லாம். அதெல்லாம் ம், நான் சின்ன ம். வயசுல டிவில பார்க்கும்போது எனக்கு அந்த விஷுவல்லாம் அவ்வளவு பிடிக்கும். தோ தட் வாஸ் உன்னாலே லவ் உன்னாலே ஃபீல். வந்து நான் நெறைய தடவ பார்த்துருக்கேன். ஆனா, ஓகே. நெறைய பேரு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப ரியலா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த கனெக்ட் அந்த படத்தோட வந்ததே கிடையாது. என்னோட ரூம்மேட் ஓகே, ஓகே, ஓகே. ஒருத்தன் இருக்கான். நவீன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து நம்ம ஷோக்கு கூட வந்திருக்கான். ஸோ அவனுக்கு வந்து உன்னாலே எனக்கு உன்னாலே தெரியும் நவீன் ப்ரோ. படம் நீங்க ஒரு தடவை கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கீங்க ஒரு ரூம்ல. ஆமா. ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அவன் வந்து ஓகே, அந்த ஓகே. படத்த எக்கச்சக்க தடவ பார்த்துருக்கான். ஸோ அவன் தான் சொல்லுவான், "ஏய் சூப்பரா இருக்கும்டா" அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு தடவ பார்த்து, சரி அவனுக்காக ஒரு தடவ பார்த்த பிறகு தான், அந்த படத்தோட விஷுவல்ஸ் அந்த டைமுக்கு அது ரொம்ப ஒரு பயங்கர கிளாஸான ஒர்க் அது. அந்த சாங் சீரியஸ்லி ப்ரோ. அந்த படத்த டோட்டலாவே ஸ்டேஜ் பண்ண அந்த படம் அப்போ ஃபிலிம்ல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் ரொம்ப என்ன சொல்ல ரிச்சா இருக்கும். எல்லா ஃப்ரேமும். அந்த படத்துல லீட் ரோல்ஸ் இருக்கிற 2 பேருமே பெரிய ஸ்டார்ஸான்னு கேட்டனா கிடையாது. அவன் வினய் பார்த்தனா இல்ல வினய்க்கு இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஜீவா படம். சார் சொல்லியிருக்காரு. பெரிய ஸ்டார்ஸ் கிட்ட தான் போற மாதிரி இருந்தது. ம், ம். நிறைய நேம்ஸ் மென்ஷன் பண்ணாரு. பட் ஆனா இட் எண்டட் அப் இன் வினய் அண்ட் விச் ஐ திங்க் இட் இஸ் பாசிட்டிவ் மூவ். யாஹ்! வினயை சூஸ் பண்ணது ரொம்ப கரெக்டான ஒரு மூவ் அதுல. வினய் ரொம்பவே நேச்சுரலா இருப்பான்.
வினய் ரொம்பவே கார்த்திகா இருப்பான் அந்த படத்துல. அந்த ஒரு படத்துலயே நான் வினீஸ் ஃபேன் ப்ரோ. அடுத்த படம் எப்படி வரும், இவ்வளவு ஸ்டைலிஷா வருமான்னு பார்த்தா நெக்ஸ்ட் கேம் வித் ஜெயம் கொண்டானன் ஜெயம் சம்திங், கொண்டான். which I missed. பட் அந்த அந்த படத்தோட விஷுவல்ஸ் வேற லெவல். எஸ்பெஷலா சூப்பர். எனக்கு அந்த ஆல்பம்ல ரொம்ப பிடிச்ச சாங் வந்து வைகாசி நிலவே. ஓகே. அந்த சாங்கோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படி இருக்கும். வா, நான் அதை பத்தி ஒரு பிளாக் எழுதியிருக்கேன். ஓகே, ஒரு நிமிஷம் நான் ஸ்பான்சர்டு கண்டென்ட் போட்டுக்கிறேன். வைகாசி நிலவை பத்தி நான் ஒரு பிளாக் எழுதியிருக்கேன். தயவு செஞ்சு போய் என் பிளாக்ல படிச்சு பாருங்க. சோ அது வாலி எழுதி ஆக்சுவலி அந்த சாங்கோட ஒரு எசன்ஸ் கரெக்டா கொண்டு வந்திருப்பீங்க. வைகாசி நிலவையோட அந்த ப்ளூ டோன் இருக்கும்ல. ஆமா, விஷுவல் அந்த கலர் டோன் சொல்லுவாங்கல்ல, விஷுவல் அந்த ப்ளூ டார்க் டோன் இருக்குல்ல ஒரு மாதிரி. சோ அந்த ஒரு தர்ஸ்டா ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு ஃபீல் சொல்லுவாங்கல்ல, அதை நீங்க உங்களோட வேர்ட்ஸ்ல ஆக்சுவலி அதுல காமிச்சிருப்பீங்க. நான் அதை நோட் பண்ணிருக்கேன். நன்றி நன்றி. நீ இதெல்லாம் எக்ஸாகரேட் பண்றியா? இதெல்லாம் எனக்கு இல்ல இதெல்லாம் நீங்க கரெக்டா, அப்பனா நீங்க அந்த சாங்கோட டெப்த் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு தெரியும். அதனால சொல்றேன். இல்ல, இந்த வைகாசி நிலவே ஏன்னு தெரியல, அந்த டைம்ல பார்த்தனா அந்த படத்துல ரொம்ப ஹிட்டான சாங் வந்து ஆஃப்கோர்ஸ் ஜூன் போனால். சன் மியூசிக்ல வந்து நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வருவேன், 5 மணிக்கு சன் மியூசிக் போட்டா ஃபர்ஸ்ட் சாங் ஜூன் போனால் தான் ப்ளே பண்ணுவான். அதுக்கப்புறம் இந்த சாங் இருக்கு, உன்னாலே டைட்டில் ட்ராக்கையும் போட்டு தேய்ன்னு தேய்ச்சாங்க. ஆனா அந்த ஆல்பம் எனக்கு கேட்ட உடனே என்ன ரொம்ப கனெக்ட் பண்ண சாங் வந்து வைகாசி நிலவே தான், மற்ற சாங்கை விட. எனக்கு வைகாசி நிலவே, அதாவது நான் லிரிக்ஸ் நோட் பண்ணும்போது ஐ வாஸ் ஷாக்டுன்னு இல்ல, பட் ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. வாலி சார்னு ஐ தாட் இட் வாஸ் வைரமுத்து. இல்ல, அந்த ஆல்பம்ல வைரமுத்துவே இல்ல, ஃபுல்லா 2 பாட்டு. அதுவே ஒரு பெரிய ஷாக்கிங் திங் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜீவா அண்ட் ஹாரிஸ் காம்போல from 12B onwards வைரமுத்து சார் வாஸ் ஆக்சுவலி லீடிங் அண்ட் லிரிக்ஸ்ல. எல்லா சாங்ஸுமே அவர் தான் எழுதினாரு. உள்ளம் கேட்கும் இல்ல ஒன்லி அந்த கனவுகள் பெரிய மட்டும் பா விஜய் சார் எழுதியிருப்பாரு. அந்த பா விஜய் சாரோட லிரிக்ஸை பத்தி நான் சொல்லி ஆகணும் ப்ரோ. அந்த கனவுகள் பெரிய சாங்க்கு அவர் அந்த சாங்ல காமிக்கிற எசன்ஸ்ல இன்னமும் அவர் வந்துட்டு அவரோட பேஜ்ல இருக்கும்ல, அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு யூத் எந்தூசியாசம், யூத்தை மோட்டிவேட் பண்ற மாதிரி அவரு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல் இருக்கும் அவரோட பேசுறதுலயே. அது வந்துட்டு அந்த சாங்ல ஃபுல்லாவே தெரியும். அப்துல் கலாம்க்கு முடிந்தது போலே கனவுகள் காண்போம் நண்பா, பாயும் நடிகளை இனிப்போம் பாதி, அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அவருக்கு, விஜய் சாருக்கு. ஸோ அதை வந்துட்டு அந்த சாங்ல கரெக்டா காமிச்சிருப்பாரு. ஜூன் போனாலும் செம்மையா எழுதியிருப்பாரு பா விஜய். ஜூன் போனால் ஜூலை காற்றே, அதுவும் ஜூன் அந்த ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் லிரிக்ல ஜூன் போனால் ஜூலை காற்றே கண் பார்த்தால் காத காற்று வந்துட்டு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு லைன் போதும் அந்த சாங்கோட இன்ஸ்பைரிங் இது பேசுறதுக்கு. ரெண்டாவது அதுல ஜீவா சாரோட ஒரு இமேஜினேஷன் இருக்கு பாருங்க. அந்த சாங் எடுத்தோடனே பிலிமோட ஓப்பனிங்கே வந்துட்டு ஒரு பிரேக்கப், ஒரு பிரேக்கப். அந்த பிரேக்கப் சாங்கும் மோட்டிவேஷனல் சாங் எப்படி வச்சாருன்னு தெரியல. அந்த பிரேக்கப் சாங்க விஷுவல் பண்ண விதம் இருக்குல்ல, நீ ஒரு சாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து ஒரு இங்கிலீஷ் மியூசிக் வீடியோ மாதிரி ஷூட் பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல வந்து அது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம். எனக்கு அதுல ராஜு மாஸ்டர் பார்க்கும் போதெல்லாம் ஒரு காமிக்கல் இது ஞாபகம் சாங் பார்க்கும்போது. சீரியஸ்லி அது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்னு தெரிஞ்சதே எனக்கு அது படம் பார்த்துட்டு தான். மத்தபடி லிரிக்ஸ் கேட்டு எனக்கு ஓகே அது ஒரு மோட்டிவேஷனலா தெரிஞ்சதோ தவிர மத்தபடி எனக்கு லவ் ஃபெயிலியர் சாங்காவே தோணல அந்த படம் பாக்குற வரைக்கும். செம்ம இமேஜினேஷன் அவருக்கு ஜீவா சாருக்கு. இல்லன்னா ஒரு ஓம் என்னமே மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் நம்பர் வச்சிருக்கலாம். ஆமா, சோ அந்த மாதிரி வச்சுட்டு விட்டுறலாம். ஆனா ஒரு மோட்டிவேஷனலான நம்பர் வச்சுட்டாரு லவ் ஃபெயிலியர். அண்ட் இது இருக்கு ஹெலோ மிஸ் சிம்சியே ஜிவி பாடினது. ஜிவி ஆமா, அந்த டைம்ல ஹாரிஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால சரி பாப்பா ஒரு ட்ராக் பாடிரு அப்படின்னு சொன்னா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங்கையும் சூப்பரா விஷுவல் பண்ணிருப்பாரு, ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்ல. ஆமா, அது வந்துட்டு திருப்பியும் ஒரு பேட்ச் அப் போது வர ஒரு சாங் இல்ல. சதாக்கும் இவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வர ஒரு சாங். அது எப்படி இப்படிலாம் சைல்டிஷா எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண முடியும், ஒரு மாதிரி பிளஷ் பண்றது, இந்த எமோஷன்லாம் அந்த சாங்ல காமிச்சிருப்பாங்க விஷுவல்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக்ல. இந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்க மாட்டாங்கடா அப்போ. ஒண்ணு ரொம்ப சீரியஸா போயிடுறாங்க, இல்லைன்னா ஹாரர் காமெடி எடுக்கிறானுங்க. ஃபீல் குட் படமே வர மாட்டேங்குது. எக்ஸாக்ட்லி, உங்களோட ஃபீலிங் எனக்கு இருக்கு ப்ரோ. பிட் சாங்ஸ் இருக்கு இதுல, ரெண்டு பிட் சாங் இருக்கு. சிறு சிறு உணர்வுகள் அந்த பாட்டும், இளமை உல்லாசம்
செம பாட்டு. இளமை உல்லாசம் அது அந்த கல்யாணத்துல விஷுவல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? கல்யாணத்துல அந்த பொண்ணுக்கு கொடுக்குற லேகா ம், ம். வாஷிங்டனுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்டா இருக்கும். ஆமா. இது இளமை உல்லாசம். இதெல்லாம் எனக்கு இந்த பிட் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது தான் வந்துட்டு ஏன் இந்த சாங் நீங்க சொன்ன அதே ஃபீல் தான். இந்த சாங்லாம் லெங்க்தியா இருந்ததுன்னா எப்படி இருக்கும், இந்த சாங்லாம் அதிக ரெகக்னிஷன் கிடைச்சதுன்னா அப்படி இருக்கும். ம், ம். பெரிய இதுவா இருந்துச்சு. இல்லடா இதுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கலன்னுலாம் சொல்லவே முடியாது. இதெல்லாம் கொண்டாடப்பட்ட பாடல்கள் தான். உன்னோட ஆதங்கம் வந்து இது பெருசா இருந்திருக்கலாமே நீ ஃபீல் பண்ற. அவ்வளவுதான். அண்ட் செகண்ட் திங் இந்த லேபிள்ஸ்லாம் இத அந்த மேபி அப்போ வந்துட்டு இது ஏன் வந்துட்டு மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. கேசட்ஸ்லயோ இதுலயோ சில சாங்ஸ் அப்ப வந்து கேசட்ல வந்து டியூரேஷன்டா உனக்கு வந்து ஒரு சைடுல ஏ சைடுல எவ்வளவு டியூரேஷன் இருக்கோ அதுதான் பி சைடுல பிளேஸ் பண்ண முடியும். இப்ப இருக்கிற மாதிரி டிஜிட்டலோ சிடியோ கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு பண்றதுக்கு. ஸோ அதனாலேயே வந்து இது போதும், இது கேசட்ல வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருப்பாங்க. அதை லேட்டர் வந்து இந்த கம்பைலேஷன் பண்ணுவாங்களா, ஏ சைடுல வந்து ஒரு படம் பி சைடுல ஒரு படம் ஐ மீன் ஒரு லேபிளே அஃபிஷியலா அப்படி பண்ணும்போது அட்டாச் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. கடைசி வரை அதை பண்ணிருக்கவே மாட்டாங்க. சிறு சிறு உறவுகள் ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணிருக்காங்க தி ரெஸ்பெக்டிவ் லேபிள். ஆனா அதுல வந்துட்டு ஸ்டார்டிங்ல அது என்னன்னு தெரியல, கட்ல இஷ்யூவா என்னன்னு தெரியல, அந்த ஸ்டார்டிங் இன்டர்லியூட் ப்ரிலியூட் இருக்கும்ல, ஒரு சிந்த் ஒரு இது வரும் ஸ்டார்டிங், நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், அது கட் ஆகுது, நடுவுலயும் சாங் கட் ஆகுது. ஸோ அவங்க ரெண்டரை எடுத்து அதை கொடுத்துருக்கிற ஆடியோ ஃபைல் வந்து ஃபுல்லா இல்ல. நான் எனக்கு தெரிஞ்ச லேபிள்ஸ்ல இருக்கிற தெரிஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், பட் அவங்களும் அதே அவுட் தான் அனுப்புறாங்க திருப்பியும். ஐ டோன்ட் நோ எங்க அந்த இது மிஸ்டேக் இருக்கணும். மேபி மாஸ்டரே தப்பா இருக்கலாம், இல்ல மாஸ்டர் கரப்டா இருக்கலாம். நீங்க ஏதாச்சும் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வாங்கி கொடுங்க. ட்ரை பண்ணுவோம். என்னோட ஃபேவரட் அகைன் அந்த ஆல்பம்ல இருந்து அது பத்தியும் பேசல. இன்னொரு செகண்ட் ஃபேவரட்னு ஒன்னு இருக்கு எனக்கு அதே ஆல்பம்ல. சோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி பிட் சாங்ஸ், நான் மெயின் சாங் சொல்றேன். முதல் நாள் இன்று நினைச்சேன். சோ உன்னாலே பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு தெரியல ப்ரோ, ஆஸ்திரேலியால ஃபுல் மூவி ஷூட் பண்ணிருப்பாங்க, ஓகே, பட் அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், அதோட பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே அமைஞ்சிருக்கும். வைகாசி நிலவை தவிர நான் எல்லா சாங்ஸும் சொல்றேன், இன்க்ளூடிங் ஜூன் போனால். வைகாசி நிலவை வந்து அந்த ஆல்பம்க்கு அதை ட்ரீட் பண்ண விதம் டிஃபரெண்ட். மேபி அதனால கூட எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இருக்கலாம். இல்ல எக்ஸாக்ட்லி, நான் வந்துட்டு பாசிட்டிவா தான் சொல்றேன். அது வந்துட்டு அந்த இடத்துல தான் அது மட்டும் தான் நம்ம ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்கு போய், அதுவும் அதுல ஒரு மாதிரி ஒரு அந்த ஒரு டார்க் தீம் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங்ல. அந்த பாட்டுல இன்டர்லூட்ஸ் பயங்கரமா இருக்கும்டா. 2 இன்டர்லூடுமே வேற லெவல்ல இருக்கும். ஒரு இன்டர்லூட்ல வந்து ஒரு சோலோ வயலின் நினைக்கிறேன், அது சோலோ வயலின்ல வச்சுட்டு ஒரு பீஸ் இருக்கும், பயங்கரமா இருக்கும், சிலுத்து இருக்கும், அப்படி இருக்கும். அதுக்கு வந்துட்டு அதான் மேபி அந்த அதுக்கு எடுத்தது விஷுவலும் கரெக்டா இருக்கும். அந்த வினயோட பெர்ஃபெக்ட்டான விஷுவல். அதான் அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் எல்லா சாங்கும் விஷுவல் பண்ணியிருக்காரு. இல்லனா வந்து நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஐ அம் ஸ்டார்டிங் டு அகைன் ஃபீல் தி மிஸ்ஸிங் ஆஃப் டைரக்டர் ஜீவா வித் ஹாரிஸ் டுடே. எஸ், நிச்சயமா. நம்ம ஆக்சுவலா நான் உன்கிட்ட நேத்து சொன்னேன் இவங்களை பத்தி பேசலான்னு. நான் இப்போ வரைக்கும் வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு தடவை கேட்கலான்னு எனக்கு தோணலைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ உட்காந்து பேசும்போது என்னால ஈஸியா எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி பேச முடியுது. அதுவே வந்து அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் தான். நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க கரெக்டா. அது அவங்க பண்ண ஒரு இம்பாக்ட் வந்து நம்ம அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. ஆன் ஸ்கிரீனும் ஆடியோவும் விஷுவல் ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து ஃபீல் பண்ண முடியுது. அது ஒரு பெரிய சக்சஸ். ஆக்சுவலி உன்னாலேல கடைசியா மென்ஷன் பண்ணாலும் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இப்ப இந்த கரண்ட் ஏஜ் எனக்கு இருக்கிறது வந்துட்டு நீங்க கேட்டீங்கன்னா would pick with தி டைட்டில் ட்ராக் அண்ட் முதல் நாள் என்று. எனக்கு ரெண்டுமே ஈக்குவலான ஒரு ஃபீலை தரும் அந்த ஆல்பம்ல. ரெண்டுமே வேற வேற ஜானரா இருந்தாலும் உன்னால டைட்டில் ட்ராக்ல அப்போ வந்த சிட்டி சென்டர்லாம் இப்போ நான் போகும்போது எனக்கு அந்த வைப் கிடைக்கும். அது ஓகே, அந்த ஒரு அது எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும் அது. அண்ட் அது இல்லாம ஒரு சர்ப்ரைசிங்கா ஒரு அட்டாச் ஆன ஒரு ட்ராக்னு பாத்தீங்கன்னா அது முதல் நாள் தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த சாங் சூப்பரா இருக்கு. என்னோட அக்கா ரிலேட்டிவ் ஒரு அக்காவும் அப்ப சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு இந்த ஆல்பம்லயே பிடிச்சது முதல் நாள் தான். நான் சொல்லுவேன் அதை விட பயங்கரமா போற சாங் உன்னாலே எப்படி உங்களுக்கு இது பிடிக்குதுன்ற மாதிரி கேட்பேன். ஆனா அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்னு நினைக்கிறேன். முதல் நாள் நின்றதுல அவ்வளவு மகாலட்சுமி ஐயர் கேகேவோட காம்போ ஏற்கனவே முத்தம்ல வந்திருக்கு. ஆமா. சோ திருப்பி இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜானர் கொடுத்தானே 2 பேருமே ஜஸ்டிஃபை சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதுவும் அவங்க மகாலட்சுமி ஐயர்லாம் அந்த முதல் நாள் இன்றுன்ற ஒரு எண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட்ல அந்த பல்லவியை பாடும்போது அவ்வளவு சில்லிங்கா இருக்கும்.
என்னோட ஒரே ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹார்ட் புரோக்கன் ஃபீல் என்னன்னா அந்த சாங்ல அது செகண்ட் ஹீரோயினுக்கு போயிருக்கும். நான் ஐ யூஸ் டு இமேஜின் இட் வித் சதா தான் ஃபர்ஸ்ட். ஸோ அது இவங்களுக்கு போயிருந்தது. மற்றபடி வேற ஒன்றும் ஒரு இது இல்லை. அண்ட் இன்னொன்னு உன்னால ஒரு பெரிய அவுட் பிரேக் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மியூசிக் வைஸ். கிரிஷ் ப்ரோ, சிங்கர் கிரிஷ். ஃபர்ஸ்ட் படம் அதுல இல்ல, ஆக்சுவலி அவரு வேட்டையாடு விளையாடுல வெண்ணிலாவே சாங் தான் ஃபர்ஸ்ட் பாடி இருக்காரு. ஆனா அப்ப பாடும்போது அவரோட பேரு விஜய் பாலாஜி. ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்தவர் தான். அதுக்கப்புறம் அந்த வேட்டையாடு விளையாட முடிஞ்சு ஒரு 20 டேஸ்க்குள்ள ரெக்கார்டிங் நடக்குது ஜூன் போனாலுக்காக. ஸோ அப்போ ஜூன் போனால் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இவரை வச்சு பண்ணோன்னே இவரோட வாய்ஸ் ஏதோ ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு போல் இருக்கு ஹாரிஸ் சாருக்கு. ஸோ ஹி ரெக்கார்டட் 5 songs வித் கிரிஷ். எல்லாமே பேஸ் வாய்ஸ்ல நல்லா இருக்கும். அவரோட கிரிஷோட வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு ஒரு தனி ஒரு இது வரும் ப்ரோ அந்த ஆல்பம்ல. அந்த உன்னாலே டைட்டில் ட்ராக்லயே அந்த முதலாக நான் அவர் பாடும்போது ஒரு ஃபீல் வரும் தனியா. ஸோ அது அவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆயிடுச்சு அந்த ஆல்பம். அண்ட் பிஜிஎம் வைஸ் எனக்கு வந்துட்டு ஹாரிஸ் சாரோட பிஜிஎம் கலெக்ஷன்ஸ், தோ அவரோட ஓஎஸ்டிக்கு வந்துட்டு ஹி இஸ் நாட் அடாப்டிங் ஸ்டில். ஓஎஸ்டி அதுவும் தனியா கொடுக்கறது இல்லை பெருசா, ஒரு 2-3 தான் கொடுத்துருக்காரு. ஆனா அவரோட பிஜிஎம்ஸ்ல ஃபர்ஸ்ட் நிக்கிறது எப்பவுமே வாரணம் ஆயிரம். ஸோ அது எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டான ஒரு இது சர்ச் பண்றது எல்லாமே. எனக்கு அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்குற ஒரு பிஜிஎம், இம்பாக்ட் கேட்கும் போதெல்லாம் ஒரு அலாரம் டோன் அளவு ஏதாவது வைக்கலான்னு தோணுன ஒரு பிஜிஎம் பாத்தீங்கன்னா அந்த உன்னாலே பிஜிஎம்ஸ் தான் ஃபுல்லாவே. ஓகே. எனக்கு வந்து இவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண 3 படமுமே வந்து ஒரு ரொமான்ஸ், லவ், ஒரு ஃபீல் குட் ஜோன்ல இருக்கும். அதோட பிஜிஎம்ஸ் ஓகே. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தாம் தூமோட டைட்டில் பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம ஸ்கோர் அது. அது பயங்கரமா நீங்க தாம் தூம் ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம தாம் தூம் வந்துருவோம் ப்ரோ. சொல்லு. எனக்கு தாம் தூம்ல எல்லா பாட்டும் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி ஆளிலியம் குளிக்கும் ஆஃப்கோர்ஸ். பட் அன்பே என் அன்பேக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு. அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, பயங்கர ஹிட்டான சாங். பட் ரொம்ப ஹரிஷ் ராகவேந்திரா அப்படி கொஞ்சிருப்பாப்ல, சூப்பரா இருக்கும் அந்த சாங். அந்த சாங் வந்து ஆக்சுவலி ஹாரிஸ் சார் பிக் பண்ண ஒன் ஆஃப் தி ஃபேவரட்ஸ். அவர் யூசுவலி அவ்வளவு ஈஸியா ஃபேவரட்ஸ் பிக் பண்ண மாட்டார் அவரோட கம்போசிஷன்லயே. பட் அதுல வந்துட்டு அன்பே என் அன்பே ஒன்னு. அதுல எஸ்பெஷலி சாக்ஸ் இன்டர்லூட்ஸ் பயங்கரமா இருக்கும். அந்த விஷுவலும் அதுக்கேத்த மாதிரி கரெக்டா மேட்ச் பண்ணி எடுத்திருப்பாரு. ஆமா, கூர்க்ல ஷூட் பண்ண ஒரு சாங்ல அது ஃபுல்லா. ஆமா ஆமா, அது நல்லா ஷூட் பண்ணிருப்பாங்க அந்த சாங். ரொம்ப எல்லாருக்கும் ப்ரோ முக்காவாசி அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டவங்க அந்த 3310 மொபைல் வந்துச்சு நோக்கியால. அதுல அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் MP3 ஃபார்மேட்ன்றது பாப்புலர் ஆயிட்டு இருந்தது. சோ அப்போ வச்சிருந்த ரிங்டோன் எல்லாம் முக்காவாசி பேர் வச்சிருந்ததுலாம் அந்த அன்பே நண்பையோட ப்ரீலோடு தான். ஆமா, அந்த ஃப்ளூட் தான் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. நான் அதை கேட்கும் போதெல்லாம் ஓகே சோ இந்த சாங் தான் அப்படின்ற மாதிரி தோணும். அண்ட் கீபோர்ட்லயும் ஈஸியா ஐ கேன் ரிப்ரொடியூஸ் இட் டுடே. சோ அந்த மாதிரி ஒரு சாங் அது. சோ அந்த ஆக்சுவலா எனக்கு இந்த நிறைய பேருக்கு இந்த ஆல்பம் வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், யாரோ மனதிலே. பட் பர்சனலா ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் தட் சாங். எனக்கு என்னமோ அந்த சாங் வந்து ரொம்ப ஸ்லோவா, ஏன்னா அந்த நீங்க என்னமோ எல்லா ஹார்ட் ப்ரோக்கன் சாங்ஸையுமே ஒரு ஏன்னா அந்த படத்துல வந்து எனக்கு தெரியல, பெரிய பெரிய ரீசன் ஒன்றும் இல்லை. மேபி லக்ஷ்மி ராய்னால அவர்ஷனான்னு எனக்கு தெரியல. பட் அந்த சாங் வந்து ஐம் நாட் அ பிக் ஃபேன். பட் பாம்பே ஜெயஸ்ரீ வேற லெவல்ல பாடியிருப்பாங்க. எனக்கு என்னமோ இதுலயும் தாம் தூம்லயும், ஆனா நீங்க சொன்னதுனால லக்ஷ்மி ராய் எடுத்ததுனால நான் சொல்றேன், அதுல தாம் தூம்லயுமே வந்துட்டு ஒரு செகண்ட் ஹீரோயின் வச்சிருந்தாங்கன்னா அந்த செகண்ட் ஹீரோயினுக்கு ஒரு சாங் அதான் யாரோ மனதிலே. அதுல லக்ஷ்மி ராயோட மேட்ச் சூப்பரா இருக்கும் கம்பேர்ட் டு கங்கனா அந்த சாங்ல மட்டும். ஆமா ஆமா. ஸோ அது மாதிரி இந்த படத்துல தான் வந்து தாம் தூம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜீவா அண்ட் முத்துக்குமார் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணது. 2 பாட்டு, அன்பே என் அன்பேவும் ஆளியிலேயும் குளிக்கும் அழகும். ஆளியிலேயும் சரி. ஆனா அன்பே என் அன்பே வந்துட்டு முத்துக்குமார் சார்ன்றது வந்துட்டு அதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு பெரிய ஃபாலோவிங் எடுத்தது முத்துக்குமார் சாரோட பிளேலிஸ்ட்ல. முக்காவாசி சாங்ஸ் யுவன் கம்போசிஷன்ஸ் தான் இருக்கும்.
ஹாரிஸ் கம்போசிஷன்ஸ்ல ஒன் ஆஃப் தி ஒரு இதுல வந்துட்டு விழிமூடி யோசித்தால் அண்ட் அன்பேன் அன்பேலாம் வந்துட்டு முத்துக்குமார் சார் சுற்றும் விழி சுடரே. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய சாங்ஸ் எல்லாம் இருக்குடா. பிக் ஆக்சுவலா பண்ணலாம். முத்துக்குமார் வந்து டிராவிட் மாதிரிடா. அவருக்கு வந்து ஆப்போசிட்ல எவன் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சிக்ஸ் அடிப்பேன், இல்ல நான் டிஃபெண்ட் பண்ணணும்னா டிஃபெண்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி அவரு. முத்துக்குமார் வந்து யுவன் மட்டும் இல்ல, ஜிவி, ஹாரிஸ், இளையராஜா எல்லாருக்குமே சார், he did ரஹ்மான், justice. ஜோஷ்வா ஸ்ரீதர். ஜோஷ்வா ஸ்ரீதருக்குலாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஜோஷ்வா ஸ்ரீதர் பண்ண 90% ஆஃப் த ஃபிலிம்ஸ்ல ஃபுல் சாங்ஸ் முத்துக்குமார் தான். Yeah. ஸோ அந்த கல்லூரி மாதிரியான ஒரு ஸ்ட்ரீக் அந்த அவர் வேற லெவல். அவரு அவரெல்லாம் இல்லாததும் அவரெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் ஆக்சுவலி. யா அது தெரியுது கிளீனா அந்த லிரிக்ஸ்லயே இப்போ இருக்கிற ஒரு, அது ஏன் தெரியல, ஐ ஃபீல் இட் லைக் தட். இல்லடா, அது என் பாயிண்ட் என்னன்னா, மேபி ட்ரெண்ட் மாறுதா, இல்ல சுமாரான ஒரு வரியை கேட்டுட்டு இதுக்கு மேல நமக்கு கிடைக்காது, ஸோ இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் செட்டில் ஆகுறாங்களான்னு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியலன்னு சொல்றீங்க, ஆனா நான் எனக்கு புரிஞ்சதை வச்சு சொல்றேன், நீங்க கரெக்ட் பண்ணுங்க இருக்கா இல்லையா. ஐ மீன் இதுதான் உண்மையான. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்பெல்லாம் வந்துட்டு மியூசிக் ஹஸ் டாமினேட்டட் தி லிரிக்ஸ் டூ மச்ன்ற மாதிரி தோணுது இப்போ அது உண்மைதான். கரண்ட் அது ஏரியால. வந்து மறுப்பே தெரிவிக்க முடியாது. அப்போ வந்துட்டு நாட் லைக் பிகாஸ் ஐம் ஹாரிஸ் ஃபேன்ன்றதுனால சொல்லல, பட் அப்போ இருக்கிற எல்லா கம்போசர்ஸுமே லிரிக் நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ப்ரோ. அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லயா இருக்கட்டும், அதை கொண்டு வரதுலயா இருக்கட்டும், அவங்க ப்ரிசைஸா சூப்பரா பண்ணுவாங்க. ஸோ தானே இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் ஜீவா அண்ட் ஹாரிஸ் காம்போ பற்றி, அவங்க காம்போவில் வந்த படங்கள் பாடல்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த காம்போ வந்து நடக்கலை. அந்த இன்மையை, அந்த வெறுமையை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ ஆக்சுவலி நான் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன் ப்ரோ. எனக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு ஃபீலிங் அது. நான் காலேஜ் படிக்கும்போது, என்னோட யூஜி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி ஆச்சுன்னா, அப்போ நான் பிக் பண்ண ஆல்பம்ஸ்லாம், நிறைய பிளேபேக் பிக் பண்ண ஹாரிஸ் ஆல்பம்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எய்தர் இட் வாஸ் உள்ளம் கேட்குமே, அதோட ஆக்சுவலி அந்த படத்தோட டைட்டிலே வந்துட்டு பெப்சின்னு வைக்கலாம்னு இருந்தாங்க. ஆமா, உள்ளம் கேட்குமே மோர் அதோட டேக்லைன் வச்சுட்டாங்க கடைசியில. ஸோ அது ஒரு காலேஜ் பேஸ்ட் யூத்ஃபுல் லவ் ஸ்டோரி, பர்ஃபெக்டா இருக்கும். ஆரியல்ஸ் இட் வாஸ் உன்னாலே உன்னாலே, அதுவும் ஒரு யூத்ஃபுல் லவ் ஸ்டோரி. அண்ட் தென் இது 12B யூத்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியா இருந்தது. தாம்தும் லாஸ்ட்லி. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ நான் ஐ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் திஸ் டைரக்டர் ஜீவா சார் வெரி மச் வித் ஹாரிஸ் சார். ஏன்னா எனக்கு திருப்பி அந்த மாதிரி சாங்ஸ் வேணும். நான் படிக்கும்போது எனக்கு அந்த மாதிரி சாங்ஸ் வேணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வேண்டாம், பட் அந்த மாதிரி சாங்ஸ் வேணும். நான் படிக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு மோட்டிவேஷனலான இது, அந்த மாதிரி விஷுவல்ஸ் வேணும். இப்ப இருக்கிற காலேஜ் லைஃப்ல எனக்கு இது வந்துட்டு இப்போ எதுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வர படத்துல என்னால கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி ஒரு காம்போவை. தாம்தும்ல ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜீவா சார். அது எப்படின்னா, செகண்ட் இன்ஃபோ, அதாவது தாம்தும்ல நான் எப்படி மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஜீவா சார் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ரஷ்யால. ஸோ அப்போ வந்துட்டு கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஹி பாஸ்ட் அவே அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ ஹிஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அலாங் வித் ஹிஸ் ஒய்ஃப் ஹேஸ் டு கேரி ஆன் த ஃபிலிம் இன் தி செகண்ட் ஹாஃப். பட் அது செகண்ட் ஹாஃப் என்னோட ஃபீல் எப்படி இருந்ததுன்னா, ஜீவா சார் இருந்திருந்தா அதை வேற மாதிரி கொண்டு போயிருப்பாரோன்ற ஒரு ஃபீல் இருந்தது. ரைட்டிங் எல்லாமே ஓகே, பட் அவரோட விஷுவல்ஸ் புரியுது அதுல எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த உய்யாலாலோ சாங்கே வந்துட்டு அவர் எப்படி ஷூட் பண்ணிருப்பாரு, இல்ல லாஸ்ட்ல அவங்க வந்து மீட் பண்றாங்கல்ல அந்த ஹீரோயின், அந்த மீட் அப்போ அவரோட ஃப்ரேம்ல எப்படி காமிச்சிருப்பாருன்றதெல்லாம் எனக்கு இந்த உன்னாலே பார்த்தோன்னே கனெக்ட் ஆச்சு. ஸோ அவரோட மிஸ்ஸிங்ஸ் அதுல ரொம்ப ஒரு இம்பாக்டா இருந்தது எனக்கு படத்தை பார்த்துட்டு சொல்றேன். ஓகே ஓகே. வில்லனோட ஃபைட்டு அதெல்லாம் வந்துட்டு ஸ்டண்ட்ஸ் ஆனா பயங்கரமா இருக்கும். ஸ்டண்ட் நல்லா டைரக்ட் பண்ணிருப்பாங்க. மேபி ஜீவா இருந்திருந்தா அதை டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணிருப்பாரு. எஸ் எக்ஸாக்ட்லி. அதான் அவரோட ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சிருப்பாரு கண்டிப்பா. அவருக்குன்னு ஒரு ஜோன் இருந்தது. அண்ட் அவரு போன உடனே, அதாவது ஒரு பாஸ் பை ஆன உடனே எனக்கு வேற யாரெல்லாம், அவரோட ஃபேமிலி ஆஃப் கோர்ஸ் ரொம்ப ஒரு பெரிய லாஸ் சந்திச்சிருப்பாங்க. ஆனாலும் அதை தவிர்த்து ஒரு ஒரு பெரிய மனுஷன் யார் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவாரு, யார் அவரை இது பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாரிஸ் சார் இருப்பாரு ஃபர்ஸ்ட் திங். பிகாஸ் அவங்க 2 பேருக்கு ஒரு பேஸ் செட் ஆயிடுச்சப்போ, இன்க்ளூடிங் தாம்தும். அப்ப திடீர்னு when he passed away, the same thing would have happened for KV Anand. நிச்சயமா. சோ இந்த ஒரு லாஸ் வந்துட்டு அவர் அப்பவே ஒரு பெரிய இதுவாயிடுச்சு அவருக்கு. ஹாரிஸ் சார் வாஸ், அவர் அந்த கிரீவியன்ஸை வந்துட்டு அவரோட ஹாரிஸ் ஆன் தி எட்ஜ் கான்சர்ட்ல ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. அவருக்குனே அந்த அன்பேன் அன்பே சாங் டெடிகேட் பண்ணி அவரோட பிக்சரை ஒன்னு போட்டுட்டு அந்த ஃப்ளூட்டை வந்துட்டு நவீன் ஐயர் வாசிக்கிறாரு கான்செப்ட்ல, அந்த ப்ரிலியோட அன்பேன் அன்பேயோடது. அப்போ வந்துட்டு அப்படியே ஃப்ளோட் ஆகுது அந்த 3D ஸ்கிரீன்ல ஜீவா சாரோட போட்டோ. எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ அவர் கொடுத்த ஸ்பீச்சுக்கோ. இது சென்னை கான்செப்ட்லயா? சென்னை கான்செப்ட்ல. ஓகே ஓகே. ஸோ அது அவர் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஹாரிஸ் சார்.
ம், ம். எப்படி இப்போ எல்லாருக்குமே ஒரு 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 ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு பெரிய பேலன்ஸ் இழந்த மாதிரி இருக்குல்ல கண்டிப்பா. கம்போசர்ஸ்க்கு. ம், ம். யுவனுக்கு வந்துட்டு நாமுத்துக்குமார் போனது ஒரு பெரிய லாஸா இருந்தது. எஸ். கண்டிப்பா. அது வந்துட்டு நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியுதோ ம், ம். அந்த மாதிரி ஆஸ் அ ஃபேனாவும் சரி, அவர் ஒரு ஒரு மியூசிக்கோட ஒரு அட்மைராவும் சரி, ஃபிலிம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்துட்டு ஜீவா சார் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்தாரு ம், ம். ஹாரிஸ் சார் கூட. ம், ஸோ ம். அது மிஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஒரு லாஸ் ஆயிடுச்சு. புரிகிறது. ஓகே தனா. தேங்க் யூ ஸோ மச் ஷோக்கு வந்ததுக்கு, நிறைய விஷயங்கள் பேசினதுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டோம். ஸோ தேங்க்ஸ் அகைன் தனா. நான் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்டயும் பேசி. இவ்வளோ நேரம் பேசினது ரொம்ப 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 தேங்க்ஸ் மகிழ்ச்சி. ப்ரோ. எனக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயம் நம்ம இது புதுசு கிடையாது. ஆனா இந்த மாதிரி ரொம்ப பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஒரே ஆமா. ஆஃபீஸ்ல இருக்கும்போது நிறைய பேசுவோம். மியூசிக் பத்தி எனக்கெல்லாம் அப்படியே வியந்து போயிடுவோம் உங்களோட இதை கேட்டோடனே. ஸோ நீங்க எனக்கு இவ்வளவு நாள் கழிச்சு திருப்பியும் ஒரு வெளிச்சத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் பெரிய பெரிய வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச சொன்ன மாதிரி இருக்கடா எல்லாம். ப்ரோ பாட்காஸ்ட்க்கு எதுக்கு ப்ரோ ஸ்கிரிப்ட்? டபுளே பேசுறது தானே ப்ரோ அது. ஆக்சுவலி உங்க பாட்காஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இது. எனக்கு நான் எப்பவுமே அதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஒரு ஃபீல் வரும். உங்களோட லாஸ்ட் பாட்காஸ்ட் இது மெஹந்தி சர்க்கஸோட பாட்காஸ்ட் கேட்கும்போது கூட ஐ வாஸ் கர்சிங் பீப்புள். இந்த சாங்ஸ் எல்லாம் எப்படி ரெகக்னைஸ் பண்ணாம இருந்தாங்கன்ற மாதிரி நீங்க வந்துட்டு கரெக்டா அந்த எமோஷன்ஸ் வெளியில கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா எனக்கு தெரியாது யார்கிட்ட எப்படி சொல்லணும்னு. ம், ம். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லா ஆல்பமுக்கும் நீங்க பண்றீங்க. உங்களோட வெயிட்டேஜ் சூப்பரா இருக்கு. ஸோ தேங்க்ஸ் தனா. ஸோ தேங்க்யூ கைஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக நாங்கள் இவ்வளோ பேசினோம். எல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. கூடிய சீக்கிரமே நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பாட்டுக்காரன். முக்கியமான விஷயம், பத்திரமா இருங்க, வேக்சின்ஸ் போட்டுக்கோங்க, சேஃபாக இருங்க. அவசியம்னா மட்டும் வெளியில் போங்க. பக்கத்தில் இருக்கவங்களையும் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.